உங்க தேவைகளை உணர்ந்து நல்ல பல திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய உங்க திராவிட மாடல் அரசு கிட்ட உங்களுடைய கனவுகளை நீங்களே சொல்லணும்னு உருவாக்கி இருக்கக்கூடியதுதான் இந்த உங்க கனவை சொல்லுங்க திட்டம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னையிலிருந்து 30 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் எங்க டீம் அரசின் சார்பில் தன்னார்வர்கள் நியமிக்கப்படுறாங்கல்ல, அந்த டீமை வந்து உங்களை சந்திப்பாங்க. அவங்க கிட்ட உங்க கனவுகளை சொல்லுங்க. அதையெல்லாம் அவங்க டிஜிட்டல் முறையில் பதிவு செஞ்சுப்பாங்க. அதை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு தமிழ்நாட்டுக்கான ஒரு மாபெரும் கனவு திட்டத்தை அறிவிக்க போகிறேன். 2030ஆம் ஆண்டுக்கான தொலைநோக்கு பார்வை கொண்டதா அந்த கனவு திட்டம் இருக்கும். நான் உறுதியா சொல்றேன், இந்த கனவுகளை எல்லாம் நான் நிறைவேற்றி காட்டுறப்போ கிராமப்புற உள்கட்டமைப்புகள், நகரப்புற உள்கட்டமைப்புகள், மொழி மற்றும் பண்பாடு வெற்றிகள், கல்வி மற்றும் திறன் மேம்பாடுகள், சமூக வளர்ச்சி, விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில், வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்சாலைகள் ஆகிய 7 துறைகள்ல தன்னிறைவு பெற்ற தமிழ்நாடா நம்முடைய மாநிலம் வளர்ந்திருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்வார், மக்களிடம் செல், அவர்களோடு வாழு, அவர்களை நேசி, அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து தொடங்கு, அவர்களிடம் இருப்பதிலிருந்து கட்டுமானம் செய், பணி முடிந்த பிறகு அவருக்கு திருப்தியை ஏற்படுத்தி விட்டு திரும்பி வான்னு சொன்னார். அண்ணா சொன்னதையெல்லாம் என்னுடைய இதயத்தில் வச்சு செயல்படக்கூடியவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால்தான் ஒரு கட்சியின் ஆட்சியாக இல்லாம ஒரு இனத்தின் ஆட்சியா திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம்.